ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிக் பாஸ் சாட்டர்டே எபிசோடில் நம்ம விஜய் சேதுபதி சார் ஒரு தரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. ஆமாங்க, பாருக்கும் கமருதீனுக்கும் ரெட் கார்டு காமிச்சிருக்காரு. இந்த ரெட் கார்டு காமிச்ச சமயத்தில் நம்ம ஆடியன்ஸ் எழுந்து நின்று கைத்தட்டலுங்க. ஏன்னா எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் இது. இவங்களுக்கு ரெட் கார்டு முன்னாடியே தந்திருக்கணும். ஏன்னா இவங்க உள்ளே இருந்து பண்ண அட்டுழியங்க அந்த மாதிரி சின்ன பசங்க பார்க்குறாங்க, வயசானவங்க பார்க்குறாங்க, அத்தனை கேமரா உள்ளே இருக்குதுன்றதை பொருட்படுத்தாமல் அவங்க வந்துட்டு ரொம்ப 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 கேவலமான விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்குற எங்களுக்கே வந்துட்டு அதுவும் குழந்தைங்க பக்கத்தில் இருக்கும்போது அதை பார்க்கும்போது ஐயோ இந்த சீன் பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி தோண வச்சுட்டாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயங்கள்லாம் நிறையவே பண்ணாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே தந்திருக்கணும், பரவாயில்ல இப்போயாச்சும் தந்தாங்களே நம்ம சந்தோஷப்படணும். அதுலேயும் பாருக்கு தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய எதிர்ப்புங்க வந்திருக்கு. இருந்தாலும் நம்ம விஜய் சேதுபதி சார் போராடி இல்லை தந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு ரெட் கார்டு காமிச்சிருக்காங்க. இவங்க வந்துட்டு இப்போயாச்சும் வெளியே போகிறாங்கன்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படணும். நம்ம எதிரியாக இருந்தாலும் ஒருத்தரை வந்து காலால் தள்ளி விடுறது ரொம்ப தப்பு. அதுலேயும் இந்த கமருதீன் நான் எப்போவுமே லைவ் பார்க்க மாட்டேன், ஆனால் நேற்று நைட்டு 3 மணி வரைக்கும் லைவ் பார்த்துட்டு இருந்தேன். கமருதீன் நம்ம சாண்ட்ராவை வந்துட்டு ரொம்ப பேட் வேர்டால் பேசி ரொம்ப ட்ரிகர் பண்ணி அவர் சாண்ட்ரா ரொம்ப அமைதியாக இருந்தாலுமே இவங்க வந்து சும்மா ஏற்றி விட்டு பேசி அவங்கள வந்து கீழே தள்ளது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். யாராக இருந்தாலும் அப்படி பண்ணக்கூடாது. அவங்க பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு உடனே அதை நியாயப்படுத்துகிறாங்க. சுபிக்ஷா கேட்குறாங்க, எதுக்குங்க இப்படி பேசுகிறீங்க, எதுக்குங்க சிரிக்கீங்க, மெடிக்கல் ரூம் இருக்குது, அவங்களுக்கு எதானாலும் மெடிக்கல் ரூம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறாங்க அவங்க. ஸோ அவங்க பண்ணதை வந்து அது நியாயம் தான் படுத்துகிறாங்க. இது கேம், இது ஸ்ட்ராட்டஜி, எனக்கு நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்கல்ல நேற்று, இது அது மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நியாயம் தான் படுத்துகிறாங்களே தவிர ஒரு குற்ற உணர்ச்சியோ நம்ம காலால் எட்டி உதச்சிட்டோமே அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துடுச்சு அது கூட அவங்க நினச்சி பார்க்காம மெடிக்கல் ரூம் இருக்குது, மெடிக்கல் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் பேசுகிறாங்க அவங்க. அந்த குற்ற உணர்ச்சியே இல்லை, ஐயோ அந்த மாதிரி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூட அந்த மனசில் ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் 2 பேரும் கமருதீனும் பாருவோம் அவங்க 2 பேரும் நல்லா ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்கங்க. என்னங்க இவங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ரெட் கார்டு தந்தது 100% நியாயமான ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஸோ இதை பார்த்த பின்னாடி என்னால் இதை பேசாமல் இருக்க முடியல, அதனால தான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெட் கார்டு தந்தது ரொம்பவே கரெக்டான விஷயம்னு நான் சொல்கிறேன். உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.